ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் சொல்றது கரெக்ட் தானே. இந்தியன் எக்கானமி ஒரு செத்துப்போன எக்கானமி தானேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எப்பவுமே ட்ரம்ப் சொல்ற பேச்சு தானே கேட்பாங்க. சோ அதே மாதிரி இதுவும் கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. சசி தரூர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப 25% இம்போஸ் பண்ணியிருக்கிறது நம்மளால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. நெகோசியேஷன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். நம்ம இம்போஸ் பண்ணியிருக்கிற டாரிஃப் ரொம்ப அதிகம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது கண்டிப்பா ரொம்ப அதிகம் கிடையாது. நம்ம 17% to 18% வரைக்கும் தான் இம்போஸ் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து அவங்க 25% இம்போஸ் பண்ணும்போது எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் எஃபெக்ட் ஆகும். சோ ஒரு நெகோசியேஷன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். ரொம்ப பெரிய அளவுல மாற்றங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம எக்கானமியை ரொம்ப பாதிக்காத விதத்துல நம்மளால இந்த நெகோசியேஷன்ஸ் கொண்டு வர முடியும். இப்படிதான் சசி தரூர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்லுவாரு, அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, அமெரிக்கா கூட இன்னொரு செஷன்ஸ் உட்காருவாங்களா, என்ன நெகோசியேஷன்ஸ் போகும், இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஃபர்தரா ஆகஸ்ட் மிட் போல ஒரு மீட்டிங் இருக்கும்னு சொல்லப்படுது. சோ அப்படி ஒரு மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்க, டாரிஃப்ல சேஞ்சஸ் வருமா, அதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அப்படி ஒரு சேஞ்சஸ் வரலனா இந்தியன் எக்கானமியோட growth ரொம்பவே கீழே போயிரும்.